ஹாய் நண்பா, என்னோட நேம் வந்து அருண். நம்மளோட சேனல் வரிசையாக வந்து ஏர்னிங் பற்றின வீடியோ நிறைய பார்த்துட்டு வரும். ஸோ நம்ம வந்து ராயல் வின் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அப்பப்போ நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எந்த மாதிரி பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ கரன்சி சைடு நம்ம போயிட்டுருக்கோம். சரிங்களா, இனிமேல் வந்து நம்மளோட வந்து கிரிப்டோ கரன்சி தான் நிறையா வரும். ஸோ கிரிப்டோ கரன்சியை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளாம் வந்து பிட்காயினை உருவாக்க முடியுமா? பிட்காயின், எத்தீரியமோ, ட்ரானோ எதாக இருந்தாலுமே நம்மளால் உருவாக்க முடியுமா? நம்மளால் மைனிங் பண்ண முடியுமா? நம்மளே க்ரியேட் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம காசு கொடுத்தா நம்ம இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, ஸோ இனிமேல் வந்து நம்ம என்னென்னா நம்மளால் உருவாக்க முடியுமா, நம்மளோட ஃபோனில் உருவாக்க முடியுமான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த மைனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அந்த காயின் சுவிட்சில் வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது எப்படி பார்க்குறது நிறைய டீட்டெயில் அவங்களுக்கு தெரியல. ஸோ காயின் சுவிட்சை வந்து ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். ஸோ நான் வந்து பிட்காயினில் வந்து 649 ரூபா, பினான்ஸ் காயினில் வந்து 229 ரூபா, ட்ரானில் வந்து 100 ரூபா, 105 ரூபா சம்திங் இந்த மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதான் உங்களோடது. இதில் வந்து க்ரீன் கலர் வருது பார்த்தீங்களா. க்ரீன் கலர் வருது என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோடது வந்து அப் ஆயிருக்கா, டவுன் ஆயிருக்கா. டவுன்னா ரெட் கலரில் காட்டும், அப்புனா க்ரீன் கலரில் காட்டும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் டோட்டலோட என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இந்த மேலே காட்டும். நம்மளோட இன்வெஸ்ட் வேல்யூ வந்து 1075 ரூபா. சரிங்களா, 1075 ரூபா. இதில் வந்து என்னென்னா அந்த டேக்ஸ்லாம் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு 2 ரூபா 3 ரூபா அதெல்லாம் போக அதெல்லாம் சேர்த்து தான் போட்டிருப்பாங்க 1075 ரூபா. அப்போனா 1070 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ என்னோடய கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது? ஸோ இது எல்லாமே டோட்டல் கவுண்ட் பண்ணி என்னோடய கரண்ட் வேல்யூ வந்து 1081 ரூபா இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போனா எனக்கு வந்து ஒரு 10 ரூபா 11 ரூபா கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ இதான். ஸோ பிட்காயின் அப்படி கிளிக் பண்ணுங்கள். நான் பிட்காயினில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே மேலே ஏற்றி விட்டிங்கன்னா நீங்கள் வாங்குறப்ப உங்களோட ரேட் எவ்வளோ? சரிங்களா, 46,62,982 ரூபா இருந்துச்சு. ஸோ இப்போ அதோட ரேட் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்கே கரண்ட் ரேட்டு. சரிங்களா, ஸோ இந்த கரண்ட் ரேட்டு ஸோ 48,15,613 ரூபா. ஸோ டோட்டலாக 1.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்னோடய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ இதோட ரேட்டு என்னென்னா, இந்த காயின் வந்து இந்த இதில் நான் வாங்கியிருந்தேன், இந்த ரேட்டில் வாங்கியிருந்தேன். இப்போ அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பினான்ஸ் காயினும். சரிங்களா, பினான்ஸ் காயினோட ரேட் வந்து இப்போ டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து நல்லா அப் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நான் வாங்குறப்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ சடனாக தான் உங்களுக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அந்த டவுன் ஆகிருக்கிறத பாருங்கள். நான் வாங்குறப்ப அதோட ரேட் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 46,242 ரூபா. சரிங்களா, பினான்ஸ் காயினோட ரேட்டு. ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து நான் 46,000 வாங்கினேன். இப்போ 45,000 இருக்குது. சரிங்களா, இது வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். ஸோ 10% வந்து ஒன் டேயில் வந்து கூடி இருக்குது. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு இது கூட தான் வாய்ப்பு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரோனும், அதே மாதிரி தான் ரிப்பேர். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டில் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் என்னோடய கரண்ட் வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆகும்போது இதுவும் எக்ஸ்ட்ரா ஆகும்போது எனக்கு இதோட வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டும். ஸோ இதான் நண்பா கான்செப்ட். சரிங்களா, இதை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், மார்க்கெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி டேட்டில் 24 ஹவர்ஸில் வந்து டாப் கெய்னர்ஸ் யார், ஸோ அவங்களோட டீட்டெயிலாக இருக்கும். ஸோ டாப் லூசர்ஸ் யார், அவங்களோட டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல பினான்ஸ் காயின் வந்து இப்போ கீழே இறங்கிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் என்னென்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து அதிகபட்சம் ஹையஸ்ட் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், 50,944 ரூபா வந்துருக்கு. சரிங்களா, சடனாக டக்குன்னு குறையும். அப்படி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு டக்குன்னு சடனாக குறைஞ்சிருப்பீங்களா. ஸோ 50,000லேருந்து இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா 43,000 ரூபா. ஸோ நல்லா பாருங்கள், 50,000லேருந்து 43,571 ரூபா இந்த இடம். ஸோ டக்குன்னு சடனாக ஒரு 20% 10% குறையும் போது இந்த இடத்துல தான் நான் வந்து பை பண்ணுவேன். சரிங்களா, இந்த இடத்துல நான் பை பண்ணும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சம்திங் குறையும், திரும்பி கூடும். ஸோ எனக்கு இந்த இடத்துல பை பண்ணும்போது உடனே எனக்கு விட்ரால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, சடனாக டக்குன்னு டவுன் ஆகும் பார்த்தீங்களா, அப்படியே பேக் அடிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, டக்குன்னு ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். 1000 ரூபா இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு இப்படி மேலே ஏறும். ஸோ மேலே ஏறும்போது இந்த இடத்துல இதோட ரேட்டு பாருங்கள் 47,000 ரூபா. இந்த இடத்துல இதோட ரேட்டு 43,000 ரூபா. ஸோ இந்த இடத்துல வந்து டக்குன்னு சடனாக 47,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, இந்த 47,000 ரூபா வர இடத்துல நீங்கள் வந்து டக்குன்னு வந்து செல் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இதான் கான்செப்ட்டு. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து
ஃப்ரீயாக வந்து மைன் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். மைன் மீன்ஸ் நம்மளாக உருவாக்க முடியுமா எல்லாத்தையுமே, சரிங்களா? ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ மைனிங் பற்றி நான் இன்னும் நிறையா சொல்கிறேன். மைனிங் மிஷின்லாம் இருக்குது, இதுக்குன்னே தனியாக சிஸ்டம்லாம் இருக்குது. நம்ம வாங்கிலாம், நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளே வாங்கி அது 24 ஹவர்ஸ் நம்ம வந்து சிஸ்டம் வந்து ஆன்லைன்லேயே வச்சுட்டு ரன்னிங் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ பிட்காயின் கிடைக்கும், 200 மதிப்பில் பிட்காயின் கிடைக்கும், 100 பிட்காயின் உள்ள மதிப்பு கிடைக்கும், சரிங்களா? இந்த ஆப் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நேரம் உங்களுக்கு டெய்லியும் 200 மதிப்புள்ள பிட்காயின் கிடச்சிருக்கும், சரிங்களா? அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பண்ணார். அவர் வந்து இப்போ அதோட வேல்யூ வந்து டெய்லி அவருக்கு 200 மதிப்புள்ள பிட்காயின் வந்து உருவாகிட்டுருக்கு. ஸோ அதை நான் எப்படின்ற சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருப்பேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும், அதுக்கடுத்து பாஸ்வேர்டு கேட்கும், அதுக்கடுத்து ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஐஎம் நாட் ரோபோட் கொடுங்க. ரோபோட் கொடுத்தோடனே ஒரு இமேஜ் வரும். ஸோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் பைசைக்கிள் கொடுத்துருப்பாங்க, டிராஃபிக் லைட், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அது வரலன்னு வச்சுக்க விட்டுருங்க. ஸோ ரிஜிஸ்டர்ன்றது கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு திரும்பி இன்வேலிடு அப்படி இப்படின்னு சம்திங் வந்துச்சுன்னா திரும்பி டோட்டலாக பேக் வந்துட்டு திரும்பி என்னோட லிங்க்கில் போயிட்டு திரும்பி வந்து அதே இது கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுங்க. ஒரு 2 தடவை கொடுங்க, ஓகே ஆகி உள்ளே போயிடும், சரிங்களா? நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணனால வந்து உள்ளே போயிடுறேன் நான். ஸோ உள்ளே போய்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாம் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றதெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள், டாகி காயின் இருக்குது, லைட் காயின் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா ட்ரானு, பிட்காயின் கேஷ் இந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? இதுதான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். இதில் வந்து லெவல் 1ல் நான் இருக்கேன். ஸோ லெவல் 2ல் போகணுன்னா எனக்கு $1 இருந்தால் நான் லெவல் 2ல் போயிடலாம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்னோடய பவர், சரிங்களா? இந்த பவர் வந்து 2750 பவர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க எடுத்தோன்னே. ஸோ அதான் நம்மளோட க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், க்ரியேட் ஆகிட்டு பாருங்கள், க்ரியேட் ஆகிட்டுருக்கா. நான் வந்து பிட்காயின் ஃபஸ்ட் வந்து ட்ரான் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ட்ரான் வந்து இவ்வளோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிட்காயின். ஸோ பிட்காயின் வந்து நான் இவ்வளோ க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ரியேட் ஆக என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல எப்படி க்ரியேட் பண்ணுறத சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த இடத்துல வந்து ட்ரானை பாருங்கள், ட்ரான்ற இடத்துல ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரன் ஆகிட்டு இருக்க உங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவர் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த 27ன்னு வரதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த பவரை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோவேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இதில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கிட்ட நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 200 கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ட்ரான் இருக்குது. ஸோ ட்ரானை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த இடத்துல போய்ட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மேலத்தில் காட்டுவாங்க. ஸோ 0.378460 ட்ரான் வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ஓட விட்டுட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களோட வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இடத்துல வந்து திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து 0லேருந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளில் உங்களுக்கு இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆனது வந்து அரை நாள்லேயே, உங்களுக்கு பாதி நாள்லேயே வந்து உங்களுக்கு அது வர ஆரம்பிச்சிடும். சம்திங் உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பை பண்ணணும். பை பண்ணுறது வந்து ஈஸி தான், பட் ஆனால் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ பை பண்ணும்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் எத்தீரியமாக எதில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் பிடிசி பண்ண போகிறேன். பிடிசியில் வந்து $10 தான் பண்ண முடியும் எடுத்தோன்னே, சரிங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 25,000 பாயிண்ட் தான் தராங்க. ஸோ அந்த 25,000 அந்த பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பவர், அந்த 25,000 பவர் தான் தராங்க. ஸோ அந்த பவருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது, சரிங்களா? நம்ம வந்து எப்படி அமௌண்ட் வந்து டேரெக்டாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேஷ் வேலட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதில் கொண்டு வர முடியும், சரிங்களா? அதான் இருக்குது. ஸோ இதை நான் அடுத்து சொல்கிறேன். இதில் இப்படி ஒரு வாட்டி ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பார்ட்னர்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த பார்ட்னர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்ட்னர்ஸ் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களோட லிங்க் இருக்கும். ஸோ உங்களோட லிங்க்கில் நீங்கள் ஒருத்தவங்களை ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 40 பாயிண்ட் கிடைக்கும், சரிங்களா? அந்த பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பவர் வந்து 40 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பேனர்ஸ் அது தேவையில்லை. அதுக்கடுத்து போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவருக்கு 1 டைம் வந்து போனஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஸ்க்ரோல் பண்ணின்னு வச்சுங்க, கெட் போனஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல கெட் போனஸ்ன்றதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே காட்டு பாருங்கள், எனக்கு 5 GHz பவர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு நான் வந்து நேற்றுலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு என்னென்ன பவர் வந்துருக்குன்னு பாருங்கள், 30, 19. ஸோ இந்த பவர் பூரா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். ஸோ அந்த பவர் பூரா எங்கே போய் சேரும்னா, மைனிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மேலே வந்து போய் சேர்ந்துடும், சரிங்களா? எனக்கு வந்து 2700 தந்தாங்க. இப்போ என்னோடதில் வந்து 2968 இருக்குது. ஸோ இதான் நண்பா கான்செப்ட், சரிங்களா? இது வந்து இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி பை பண்ணுறது, எப்படி விட்ரால் பண்ணுறதுனா செம்ம ஈஸியாக தான் இருக்கும். ஸோ விட்ரால்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த விட்ரால்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு
நம்ம அந்த வேலெட்டில் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் வந்து நம்ம இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விட்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து விட்ரால் கொடுத்துருலாம். ஸோ நீங்கள் வந்து பிட்காயினில் விட்ரால் பண்ண போகிறீங்களா, எதில் விட்ரால் பண்ண உங்கள்கிட்ட இருக்க காயின் ஃபுல்லாக அதில் காட்டிடும். இந்த பார்த்தீங்களா, நான் வந்து என்னென்ன காயின் ட்ரானும் பிட்காயின் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது, ஸோ நான் எவ்வளோ விட்ரால் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே காட்டிடும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஈஸியாக விட்ரால் பண்ணலாம். எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து விட்ரால் பண்ணுறது எப்படி எல்லா டீட்டெயிலுமே நான் போகிறேன். இன்னொரு விஷயம், மைனிங்கிறது எப்படிலாம் பண்ணலாம்னா எல்லா டிவைஸ்லையுமே பண்ணலாம். எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் பண்ணலாம். எல்லா இதுலேயுமே பண்ணிக்கலாம். பட் ஆனால் எல்லா இதுலேயும் பண்ணும்போது கம்மியாக தான் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். சரிங்களா, ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து எப்படிடா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிங்கன்னா, நம்மளோட செல்ஃபோன்லேருந்து ஒரு ஹார்ஸ் பவர்னு சொல்லிட்டு ஒரு பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த பவர் மூலமாக தான் இது வந்து உருவாகுது. ஸோ எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லையுமே இது வந்து உருவாகிட்டு இருக்கும். ஸோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நம்மளோட வந்து ஹார்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் டிஸ்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இதுக்குன்னு சொல்லி தனியாக சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம்லாம் வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் கரண்ட்டு பில் சார்ஜஸ் எல்லாமே போக ஒரு நாளைக்கு 70 ரூபா to 80 ரூபா கிட்ட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இன்ன வரையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து 2-3 சிஸ்டம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ 2-3 சிஸ்டத்துமே கனெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ அந்த கரண்ட் பில் சார்ஜஸ் எல்லாமே தனியாக போக பர் டேக்கு வந்து இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, சரிங்களா, அதுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது அப்படின்ற வீடியோவையும் நான் போடுறேன். சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த எல்லா வீடியோமே ஒரே இதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இன்னும் ஒரு 6 months to 7 months வந்து பிட்காயினோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பினான்ஸோட காயின் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போவே. ஸோ உங்களுக்கு ஒரு 6 months to 7 monthsக்குள்ளே வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பினான்ஸ்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, சடனாக வந்து டக்குன்னு அப் கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 monthக்கு முன்னாடி 2 monthsக்கு முன்னாடி பினான்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, என்ன வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்கும். ஸோ ஒரு 1000 ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1000 ரூபாயும் எடுக்கலாம். 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 200 ரூபாயும் எடுக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். அது நீங்கள் எப்படினாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பிட்காயின் க்ரியேட் பண்ணி எடுக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா எல்லாமே மைன் பண்ணுற மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. நிறையா ஆப்லாம் இருக்குது, நிறையா வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நாங்கள் சொல்கிறேன். சரிங்களா, ஒரு வெப்சைட் மட்டும் மைன் பண்ணாங்கன்னா ஸோ 4-5 வெப்சைட்டில் மைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர்க்கலாம். சரிங்களா, இது ஒரு மைனஸ்னால் பிட்காயின் பண்ணும்போது ட்ரான் பண்ண முடியாது, ட்ரான் பண்ணும்போது பிட்காயின் பண்ண முடியாது. அதான் ஒன்று மட்டும் தான் பண்ண முடியும். இதான் அதில் இருக்க மைனஸே. ஸோ நீங்கள் வந்து போனஸ் வந்து ஒன் ஹவருக்கு ஒன் டைம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அப்போ நான் கிளிக் கொடுத்தனே மேலே பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமிங் ஓடி முடிச்சோடனே திரும்பி இந்த இடத்துல கேட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 5 GHzலேருந்து 50 GHz வரையும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 30-50 நிறையாலாம் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ பார்த்துட்டே இருங்க, ஒவ்வொரு தான் பார்த்துட்டே இருங்க. 30-50லாம் என்னோட இன்னொரு ஐடியில் கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் நண்பா. சரிங்களா, நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் கிரிப்டோ கரன்சியை பற்றி நான் போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தந்திருப்பேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டு காயின் உருவாக நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்க, லைக் கணக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொருக்கும் நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எது தேவைன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. அதோட டாலரோட மதிப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டாலரோட மதிப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மாதிரி பிட்காயினோட டாலரோட மதிப்பு என்னன்றதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, $60,000 48 லட்ச ரூபா கிட்ட வரும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இவ்வளோ தான் நண்பா. ஸோ பிட்காயின் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வெப்சைட் வெளியில் போயிடலாம், கிளிக் பண்ணிட்டு திரும்பி 1 week 1 time கூட நீங்கள் பண்ணலாம். எனக்கு போனஸ் வந்து தேவை கிடையாது. ஸோ வந்து 1 week 1 time வந்து நான் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து இப்படி தான் பண்ணுறாரு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பண்ணார். ஸோ 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்துகிட்டே அவர் வந்து எப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். சரிங்களா, ஒவ்வொரு டைமும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ அவரோட பவர் வந்து 2 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல இவர் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 2 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவருக்கு என்னென்னா இந்த இடத்துல பிட்காயின் உருவாகிறது பார்த்தீங்களா ஸ்பீடாக. ஸோ இது வந்து மதிப்பு வந்து அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு நாளைக்கு 200 ரூபா மதிப்புள்ள பிட்காயின் அவர் வாங்கிட்டு தான் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அவரோட ப்ரூஃப் கூட நான் வாங்கி போடுறேன் உங்களுக்கு. சரிங்களா, ஓகே நண்பா. நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த காயின் ஷூட்டில் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கேளுங்க. இன்னொரு வீடியோ நான் அதை பற்றி போடுறேன். சரிங்களா, அது போக வந்து இந்த மைனிங் பண்ணுறதுக்கான மிஷின் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்னென்ன இதெல்லாம் வாங்கணும், ஸோ எப்படிலாம் பண்ணணும். ஸோ என்கிட்ட வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை வச்சு நான் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு 8 மாதத்தில் நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா, 8 மாதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 years உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அதோட டாலரோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது டாலரோட மீன்ஸ் அந்த காயினோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து நீங்கள் வந்து அந்த 6 months இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மாதத்துலேயே நீங்கள் அந்த காசு எடுத்துடலாம், போட்ட காசை. திரும்பி அதுக்கடுத்து உங்களுக்கு வரது ஃபுல்லாமே உங்களுக்கு லாபம் தான். கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சது ஒரு 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரையும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வேறு லெவல் ப்ராஃபிட் கிடைக்கும். மைனிங் மிஷின் வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் வாங்கணும், எப்படிலாம் நீங்கள் செட் பண்ணணும், ஸோ மைனிங் மிஷின்னா என்ன, இதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
நான் அடுத்த போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம செல்ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ நம்ம பண்ணும்போது உங்களால் வந்து ரொம்ப கம்மியாக தான் மைனிங் பண்ண முடியும். சரிங்களா? எனக்கு 1 டேக்கு வந்து இப்போ பாருங்கள், 1 டேக்கு வந்து எனக்கு 18 தான் வந்துச்சு. இப்போ 2 டேஸ்க்கு வந்து 28 வந்திருக்கு. சம்திங் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இது இந்த லெவலில் போச்சுன்னா ரொம்ப ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 200 மாதிரி. அதுவுமே நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு மைனிங் மிஷின் வாங்கி பண்ணும்போது ஒரு நாளைக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதிலே வந்துடும். சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் இதே லெவலில் போச்சுன்னா. பட் ஆனால் அதுக்கான செலவுலேருந்து எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட ஃபோன் நம்பர் தந்திருக்கேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுபோக வந்து டெலிகிராமோட லிங்க் தந்திருக்கேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் நான் அப்டேட் நிறையா கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ நண்பா.